ஷேக் சாலிஹ் அல் உசைமீன் ரஹ்மஹுல்லா அவர்களுடைய தப்சீரிலிருந்து தான் இதில் பெரும்பாலான செய்திகள் உங்களுக்கு தரப்படுகிறது. மேலதிகமாக வரும்போது நான் மேலதிகமாக எடுத்த செய்தியை சொல்லுவேன். நான் தப்சீரில் இல்லாமல் இது வருகிறது. சூரத்துல் ஃபாத்திஹா. அல் ஃபாத்திஹா என்ற அரபு சொல்லினுடைய அர்த்தம் தோற்றுவாய், ஆரம்பம் என்பது. ஃபாத்திஹா என்றால் தோற்றுவாய் அல்லது ஆரம்பம் என்று தமிழ்ல சொல்லலாம். இப்போ இதிலிருந்து தான் ஃபத்தஹ, மிஃப்தாஹ் என்ற சொற்கள் எல்லாம் வந்தது. ஃபத்தஹ என்றால் ஓபன் பண்ணினான், மிஃப்தாஹ் என்றால் கீ. இப்போ சூரத்துல் ஃபாத்திஹா என்பது தோற்றுவாய் என்ற அர்த்தத்தில் தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஏன் இதை தோற்றுவாய் என்ற பெயர் கொண்டு அழைக்கிறார்கள் என்று கேட்டால், இதற்கு முதல் காரணம், இது அல் குர்ஆனின் முதலாவது அத்தியாயமாக இடம்பெறுவதுதான் அடிப்படை காரணம். குர்ஆன்ல ஃபர்ஸ்ட் அத்தியாயம் சூரத்துல் ஃபாத்திஹா. எனவே அதை கொண்டு அது துவங்குவதால் குர்ஆனின் தோற்றுவாய் என்று இதற்கு பெயர் வந்துள்ளது. இன்னும் சிலர் சொல்லுவாங்க, அல் குர்ஆனில் முழுக்க கம்ப்ளீட்டாக இறக்கப்பட்ட ஒரு சூரா இதுதான். முதலில் முழுவதுமாக இறங்கப்பட்ட ஒரு சூரா இந்த சூரத்துல் ஃபாத்திஹா தான். எனவேதான் இதற்கு சூரத்துல் ஃபாத்திஹா என்று பெயர் வைக்கப்பட்டது என்றும் சொல்லுவார்கள். இந்த பெயர் வைக்கப்பட்டதற்கான காரணம் எல்லாம் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்னது கிடையாது. ஒவ்வொரு சூறாக்கும் ஒரு பேர் இருக்கும். பேர்கள் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்லியிருப்பாங்க. சூறாக்குரிய பேரை ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்லியிருப்பாங்க. காரணம் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்க மாட்டாங்க. பின்னால் வந்த உலமாக்களுடைய இஜ்திஹாதின் அடிப்படையில் தான் அந்த பேருக்கு காரணங்கள் சொல்லப்படும். அந்த வகையில் இந்த சூறாவுக்கு அவர்கள் இஜ்திஹாத் செஞ்சு சொன்ன காரணம் என்ன? முதலாவது காரணம், இது அல் குர்ஆனுடைய முதலாவது அத்தியாயமாக இடம்பெறுகிறது. எனவே சூரத்துல் ஃபாத்திஹா. இன்னும் சொல்றாங்க, ஃபர்ஸ்டா இதுதான் முழுமையாக அருளப்பட்ட சூரா. எனவே இதற்கு சூரத்துல் ஃபாத்திஹா என்று பெயர் என்று சொன்னாங்க. இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு இன்னும் நிறைய பெயர்கள் இருக்கு. ஷேக் உசைமீன் ரஹ்மஹுல்லா இந்த ரெண்டு பேரை தான் குறிப்பிடுறாங்க. சூரத்துல் ஃபாத்திஹா, அடுத்தது உம்முல் குர்ஆன், அல் குர்ஆனின் தாய். இந்த சூராவினுடைய இன்னும் ஒரு பேர் என்ன? உம்முல் குர்ஆன், அல் குர்ஆனுடைய தாய் என்பது. ஏன் தாய் என்று சொன்னால், இந்த சூறாவை நீங்க படிச்சு பார்த்தால் இதுக்குள்ள தௌஹீத் இருக்கு, சட்டங்கள் இருக்கு, கூலி அதாவது ஜஸா, மறுமையில கொடுக்கப்படக்கூடிய கூலிகள் சம்பந்தமாக இருக்கு, மனிதர்களுடைய எல்லா வழிகளை பற்றியும் இருக்கு, வழிகேடு, நேர்வழி, முழு தகவலும் அதில் இருக்கு. இப்படியாக இந்த அத்தியாயத்தில் சுருக்கமாக எல்லா செய்திகளும் சொல்லப்பட்டிருப்பதால், குர்ஆனில் சொல்லப்படக்கூடிய முழு செய்திகளும் இந்த சூறாவில் சொல்லப்பட்டிருப்பதால் இதற்கு உம்முல் குர்ஆன் என்ற பெயரும் வந்துள்ளது என்று ஷேக் உசைமீன் ரஹ்மஹுல்லா அவர்கள் கூறுகிறார்கள். அடுத்த அம்சம் இந்த சூறாவுக்கு இருக்கக்கூடிய சிறப்புகள். சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு என்ன சிறப்பு இருக்கிறது? இதுல முதல் சிறப்பு என்னென்றால், சூரத்துல் ஃபாத்திஹா தொழுகையின் ருக்குன்களில் ஒன்று. இதை ஓதாதவருக்கு தொழுகை கிடையாது. ருக்குன் என்று சொன்னால் என்ன? தூண் என்பதுதான் நேரடியான அர்த்தம். ருக்குன் என்றால் தூண். தூண் என்றால் தூண் இல்லை என்றால் கட்டிடமே இல்லை என்பது அர்த்தம். அப்ப தொழுகையுடைய ருக்குன்கள் என்று உலமாக்கள் சில விஷயங்களை அடையாளப்படுத்தி இருக்கிறார்கள். அதுல பிரதானமான ஒரு ருக்குன் தான் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுவது. இதில் வரக்கூடிய சட்ட பிரச்சனையை பற்றி ஷேக் உசைமீன் ரஹ்மஹுல்லா அவர்கள் விளக்கவில்லைங்க. என்றால் அவங்க வேற புக்குகள விளக்கி இருக்கிறாங்க. குறிப்பாக அஷ்ஷர்ஹுல் மும்திய என்று சொல்லக்கூடிய ஒரு விரிவான ஃபிக்ஹ் விளக்க உரை நூல் அவர்களுக்கு இருக்கிறது. அஷ்ஷர்ஹுல் மும்தி, இந்த இனிமையான விளக்கம் என்பது அதுக்குரிய பெயர். அதில் இதை விரிவாக பேசியிருக்கிறார்கள். அதனால இந்த தப்சீரில் அதை அவங்க குறிப்பிடல. நம்ம தகவலுக்காக வேண்டியதை தெரிந்து கொள்வது பிரயோசனமாக இருக்கும். இப்ப சூரத்துல் ஃபாத்திஹா தொழுகையில் கண்டிப்பாக ஓதப்பட வேண்டும் என்ன ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. லா ஸலாத்த லிமன் லம் யக்ரா பி ஃபாத்திஹத்தில் கிதாப்.
ஃபாத்திஹத்துல் கிதாப், அதாவது சூரத்துல் ஃபாத்திஹா இல்லாதவருக்கு தொழுகை இல்லை என்று. இப்ப தொழுகையை பொறுத்தவரையில நமக்கு ஃபர்லான தொழுகைகளில் மாமூமாக தொழக்கூடிய சந்தர்ப்பங்கள் தான் பெரும்பாலும் இருக்கும். என்றால் ஜமாத்து தொழுகை இஸ்லாத்தில் மிக கடுமையாக வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், வீடுகளில் பிள்ளைகளும் பெண்களும் இல்லை என்றிருந்தால் நான் பள்ளியிலே வேறொருவரை இமாமாக வைத்துவிட்டு ஒவ்வொரு வீடாக சென்று அந்த வீடுகளை எரிக்க நான் விரும்புகிறேன் என்று. அந்த தொழுகை டைமுக்கு வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஆண், பள்ளிக்கு போகக்கூடிய அந்த வசதியோடு இருக்கக்கூடிய ஆண் பள்ளிக்கு வராமல் இருந்தால் அவன் எரிக்கப்பட வேண்டியவன் என்ற கருத்தை ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே பதிவு செய்கிறார்கள். இப்ப பள்ளிவாசலுக்கு சென்று ஜமாத்தோடு தொழுவதுதான் நமக்கு வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. இப்ப பெரும்பாலும் சர்ச்சை இல்லாத ஒன்று என்னென்றால், தனிமையில் தொழும் போதும் சுன்னத்தான தொழுகைகள் பெரும்பாலும் தனியாக தான் தொழுவோம். இப்ப தனிமையில் தொழும் போது சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுறதுல நமக்கு எந்த பிரச்சனையும் வராது. என்றால் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதித்தான் தொழுவோம். யாராவது ஒருவர் சூரத்துல் ஃபாத்திஹா மிஸ் பண்ணினால் அவருடைய தொழுகை பாத்திலாகிவிடும். சூரத்துல் ஃபாத்திஹா மிஸ் பண்ணினால் தொழுகை பாத்திலாகிவிடும். நமக்கு நடைமுறை ரீதியாக வர பிராக்டிக்கல் பிரச்சனை என்ன? ஜமாத்தோடு தொழும் போது சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய நிலை என்ன என்பது தொடர்ச்சியாக இது ஒரு பெரிய ஒரு விஷயம் போன்று பேசப்படுவது நம்ம பார்க்கிறோம். காரணம் என்னென்றால் தொடர்ச்சியாக இந்த பிரச்சனையை நம்ம சந்திக்கிறோம். ஒவ்வொருவரும் புதிய கேள்விப்படாதவர்களுக்கு, இந்த தகவல் இல்லாதவர்களுக்கு அது ஒரு புதிய பிரச்சனை. இந்த விஷயத்தை பொறுத்தளவில் இது ஒரு மஸ்அலா ஹிலாஃபியா, கருத்து வேறுபாட்டுக்குரிய ஒரு மஸ்அலா. சூரத்துல் ஃபாத்திஹாவை தொழுகையிலே மாமூமாக நிற்பவர் ஓதுவது சம்பந்தமாக உள்ள மஸ்அலா ஹிலாஃபியா இஜ்திஹாதியா, இஜ்திஹாதுக்கு இடம்பாடான ஒரு மஸ்அலா. இந்த மஸ்அலாவில் 3 கருத்துக்கள் உலமாக்களிடம் காணப்படுகிறது. நோட் பண்ணிக்கொள்ளும், பிரயோசனம் அளிக்கும். சூரத்துல் ஃபாத்திஹாவை ஜமாத்தோடு தொழும்போது மாமூம்கள் ஓதுவது தொடர்பாக 3 கருத்துக்கள் உலமாக்களிடத்தில் காணப்படுகிறது. முதல் கருத்து என்னவென்றால், சத்தமிட்டு ஓதக்கூடிய தொழுகையாக இருந்தாலும் சரி, மௌனமாக ஓதக்கூடிய தொழுகையாக இருந்தாலும் சரி, அந்த தொழுகையில் சூரத்துல் ஃபாத்திஹாவை கண்டிப்பாக மாமூம்கள் ஓதியே ஆக வேண்டும். சத்தமிட்டு ஓதுகிற தொழுகையாக இருந்தாலும் சரி, மௌனமாக ஓதக்கூடிய தொழுகையாக இருந்தாலும் சரி, அதில் மாமூம்களும் கண்டிப்பாக சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதியே ஆக வேண்டும். இந்த கருத்தை இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் முன்வைக்கிறார்கள். அதே போல இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய புதிய கருத்து, உங்களுக்கு தெரியும், இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய கருத்துக்களை 2ஆ பிரிப்பாங்க. பழைய கருத்து, புதிய கருத்து என்று. அப்ப புதிய கருத்தின்படி இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இதைத்தான் சொல்கிறார்கள், கண்டிப்பாக அவர் ஓதியே ஆக வேண்டும் என்று. இரண்டாவது கருத்து, சத்தமிட்டு ஓதுகிற தொழுகையாக இருந்தாலும் சரி, மௌனமாக ஓதக்கூடிய தொழுகையாக இருந்தாலும் சரி, மாமூம்கள் சூரத்துல் ஃபாத்திஹா ஓத வேண்டிய அவசியம் இல்லை. மாமூமாக தொழும்போது ஜமாத் தொழுகையில சத்தமிட்டு ஓதக்கூடிய தொழுகையாக இருந்தாலும் மௌனமாக ஓதக்கூடிய தொழுகையாக இருந்தாலும் மாமூம்கள் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓத தேவையில்லை. இந்த கருத்தை யார் முன்வைக்கிறாங்கன்னா, ஹனஃபி மதுஹபை சேர்ந்த பெரும்பாலான அறிஞர்கள் இந்த கருத்தை முன்வைக்கிறார்கள். ஹனஃபி மதுஹபில் உள்ள பெரும்பாலான அறிஞர்களுடைய கருத்து இதுதான். மூன்றாவது கருத்து, சத்தமிட்டு ஓதுகிற தொழுகைகளில் ஓத தேவையில்லை, மௌனமாக ஓதுகிற தொழுகைகளில் ஓத வேண்டும். சத்தமிட்டு ஓதக்கூடிய தொழுகைகளில் ஓத வேண்டிய அவசியம் இல்லை, மௌனமாக ஓதக்கூடிய தொழுகைகளில் கண்டிப்பாக ஓத வேண்டும். இந்த கருத்தை இமாம் அஹ்மத், இமாம் மாலிக் போன்ற அறிஞர்கள் முன்வைக்கிறார்கள். இப்ப 3 கருத்து வந்துட்டு இல்ல. 4வது ஒரு கருத்து வருகிறது என்னென்றால், சத்தமிட்டு ஓதக்கூடிய தொழுகைகளில் ஓத தேவையில்லை, கேட்காமல் போகுமாக இருந்தால் ஓத வேண்டும். உதாரணமாக ஸ்பீக்கர்ல தொழுவிச்சிட்டு இருக்கிற பவர் கட் ஆயிட்டு பின்னால் உள்ளவங்களுக்கு கேட்கல. சில நேரங்களில் வெள்ளிக்கிழமைகளில் பெரிய கிரவுட் வரும், வெளியே நிற்கிறவருக்கு ஓதுவது
கேட்காது. எனவே அவர் மௌனமா தொழுவதை போலதான். எனவே அவர் ஓத வேண்டும். இதுக்குள்ள காது கேட்காதவர்களும் அடங்குவார்கள். அவங்களுக்கு இமாம் ஓதுறது கேட்காது. எனவே அவங்க சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதிக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு 4வது கருத்தும் உருவாகி இருக்கிறது. இந்த மஸ்ஸலாவில் சத்தியம் எது அசத்தியம் எது என்று சண்டைபிடிக்க கூடாது. இதுல எது ராஜிஹான கருத்து எது மர்ஜுஹான கருத்து எது என்றுதான் பார்க்க வேண்டும். இதை நான் பயன்படுத்தக்கூடிய சில டேர்ம்ஸ்கள் உங்களுக்கு புரியலன்னா நீங்க கேட்கலாம். நம்ம ஒரு பயானி ஸ்டைல் இல்ல, கிளாஸ் தானே. நீங்க பயன்படுத்தின இந்த சொல்ல எனக்கு புரியல என்றால் நான் அதை திரும்ப உங்களுக்கு புரிய வைப்பேன். என்னால் சில டேர்ம்ஸ்கள் ஏற்கனவே நம்ம ஐக்கிய கிளாஸ் இது 23வது கிளாஸ். ஆரம்பத்திலிருந்து வரக்கூடிய சில சகோதரர்கள் இந்த டேர்ம்ஸ் எல்லாம் பரிச்சயமாக இருக்கும் அவங்களுக்கு. அதனால நான் சில நேரங்கள்ல அந்த நினைப்புல அதை பயன்படுத்தும் போது உங்களுக்கு புரியலன்னா புதுசாக வரக்கூடிய சகோதரர்கள் கேட்டுக்கொள்ளுங்க. இப்ப ராஜிஹ் மர்ஜூஹ் என்பதுதான் இந்த மசாலாக்களில் உள்ள நிலைப்பாடு. ஆனா நமக்கு இத சரியான முறையில அடையாளப்படுத்தாமல் என்ன செஞ்சிட்டாங்க என்றால் இதுலயும் சத்தியம் அசத்தியம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டான். மாற்று கருத்துள்ளவர் வழிகேடர் என்று சொல்ற ஒரு நிலை உருவாயிற்று. இதுல மாற்று கருத்துள்ளவர் வழிகேடர் அல்ல, மாற்று கருத்துள்ளவருக்கும் கூலி இருக்கிறது. நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. மாற்று கருத்தில் உள்ளவருக்கும் இதிலே கூலி இருக்கிறது. எப்படி கூலி இருக்கு? ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒருவர் இஜ்திஹாத் செய்து, இஜ்திஹாத் என்றால் என்ன? ஒரு சட்ட பிரச்சனையில் தீர்வை தேடுவதற்காக முயற்சி செய்கிறார். சட்ட பிரச்சனை ஃபிக்ஹில எப்படி தொழணும், எப்படி இந்த சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுறதா இல்லையா, சுஜூதுல எப்படி நடந்து கொள்றது, இப்படியான ஒரு விஷயத்தில் ஒருவர் ஆய்வு செய்கிறார். ஆய்வு செய்து சரியான முடிவை அவர் எடுப்பாராக இருந்தால் அவருக்கு 2 கூலிகள் உண்டு. புகாரில வர ஹதீஸ். அவர் அதிலே தவறு விடுவாராக இருந்தால் அவருக்கு தண்டனை உண்டு. அப்படி அவரு இல்ல, அவருக்கு ஒரு கூலி இருக்கிறது. அப்ப கூலி உள்ள ஒரு விஷயம் வழிகேடாகுமா? அல்லாஹ் கூலி கொடுப்பான் என்ற ஒரு விஷயம் நிச்சயமாக வழிகேடாக மாட்டாது. அப்ப ஒருவர் சத்தமிட்டு ஓதுற தொழுகையில ஓதாம அல்லாஹ் அக்பர்னு காட்டிட்டு இருந்தாலும் அவருக்கு கூலி கிடைக்கும். அல்லது எல்லா தொழுகைகளையும் ஓதிக்கொண்டிருந்தாலும் அவருக்கும் கூலி இருக்கு. ரைட்? அல்லது இமாம் மாலிக் இமாம் அஹ்மத் சொல்ற மாதிரி சத்தமிடக்கூடிய தொழுகைகள்ல ஓதாமல் இருந்து மற்ற தொழுகையில ஓதினால் அவருக்கும் கூலி இருக்கு. அப்ப எல்லாரும் எதை ஏற்றுக்கொள்றோம் என்றால் கண்டிப்பாக எதை ஏற்றுக்கொள்றோம் அடிப்படையில்? வெரி குட். சூரத்துல் ஃபாத்திஹா ஓதி ஆக வேண்டும் என்பதை ஏற்றுக்கொள்றோம். சூரத்துல் ஃபாத்திஹா இல்லாதவருக்கு தொழுகை இல்லை என்பதை எல்லோரும் ஏற்றுக்கொள்கிறோம். அதுல மாற்று கருத்து எல்லாம் கிடையாது. அதை மறுத்தால் அவருடைய நிலை ஆபத்து, அவர் வழிகேடர். சூரத்துல் ஃபாத்திஹா இல்லை என்று ஒருவர் மறுத்தால், தொழுகையில் சூரத்துல் ஃபாத்திஹா இல்லை என்று ஒருவர் மறுத்தால் அவர் வழிகேடர். ஏன் வழிகேடர்? தெளிவாக வரக்கூடிய ஹதீஸை புறக்கணிக்கிறார், நிராகரிக்கிறார். எனவே அவர் வழிகேடர். என்னென்றால் எல்லோருமே ஏற்றுக்கொள்றோம் என்ன, சூரத்துல் ஃபாத்திஹா நம்ம ஓத வேண்டும் என்பதை ஏற்றுக்கொண்டுட்டு இதுல ஓதுறதா அல்லது இல்லையா, கேட்டுக்கொண்டிருக்கிறதா ஓதுறதா, இதுதான் பிரச்சனை. இந்த 3 கருத்துக்களை முன்வைத்தவர்கள் மனோ இச்சையின்படி அந்த கருத்துக்களை முன்வைக்கவில்லை. இப்ப இமாம் ஷாஃபி ரஹ்மஹுல்லா அவர்களுடைய புதிய கருத்தில முன்வைக்கும் போது என்ன சொல்றாங்க என்றால் கண்டிப்பாக ஓதியாக வேண்டும். அது மாதிரி இமாம் புகாரி ரஹ்மஹுல்லா கண்டிப்பாக ஓதியாக வேண்டும் என்று சொல்லும் போது என்ன சொல்றாங்க என்றால் லா ஸலாத்த லிமன் லம் யக்ரா பி ஃபாத்திஹத்தில் கிதாப், சூரத்துல் ஃபாத்திஹா இல்லாதவனுக்கு தொழுகை இல்லை என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிவிட்டார்கள். எனவே இதை ஒரு உறுதியான ஆதாரமாக நாம் எடுத்து கண்டிப்பாக ஓதித்தான் ஆக வேண்டும் என்று சொல்றார். இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவங்கள்ட்ட போய் ஏன் நீங்க இப்படி சொல்றீங்க என்று கேட்டால், ஓத தேவையில்லை என்று சொல்கிறீர்கள் என்று கேட்டால் அவங்க என்ன சொல்றாங்க? அவங்க சொல்றாங்க அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்றான் ஃபஇதா குரிஅல் குர்ஆனு ஃபஸ்தமிஉ லஹு, குர்ஆன் ஓதப்பட்டால் நீங்கள் செவிதாழ்த்தி கேளுங்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்றார். இந்த வசனம் தொழுகையுடைய விஷயத்தில் தான் இறங்கியது என்பது பெரும்பாலான உலமாக்களுடைய கருத்து. எனவே குர்ஆன் ஓதப்படும் போது ஓதக்கூடாது. அதே போல ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இமாம் தக்பீர் சொன்னால் நீங்களும் தக்பீர் சொல்லுங்கள், அவர் ருக்கு செய்தால் நீங்களும் ருக்கு செய்யுங்கள், அவர் ஓதினால் நீங்கள் மௌனமாக செவிதாழ்த்தி கேட்டுக்கொண்டிருங்கள் என்று ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவங்களும்
சொல்றாங்க. அதே போல இன்னும் ஒரு ஹதீஸ் வைக்கிறார், கிராத்துல் இமாமி கிராத்துல் லில் மஅமூம், இமாம் ஓதுகிற கிராத் மாமும்களுக்கும் கிராத் ஆகும் என்று சொல்றார். இப்ப இவர் இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அந்த கருத்தை சொல்லும் போது மனோச்சியின் அடிப்படையில் சொன்னாங்களா? என்ன அடிப்படையில் சொல்லி இருக்கிறாங்க? ஆதாரத்தின் அடிப்படையில், குர்ஆன் ஹதீஸ் ஆதாரத்தோடு தான் சொல்லி இருக்கிறாங்க. எனவே அல்லாஹ் கிட்ட போனா இவங்க தப்புவாங்களா இல்லையா? நிச்சயமாக அவங்களுக்கு நிறைவான கூலி அல்லாஹ் இடத்துல இருக்கும். ஏனென்றால் அவர் பின்பற்றியது எதை? குர்ஆன் ஹதீஸை. அப்ப தெளிவாக நம்ம இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கணும். அதே போல இமாம் மாலிக் கிட்டையும் அஹ்மது கிட்டையும் போய் நீங்க என்ன இப்படி சொன்னீங்க, சத்தமிட்டு ஓதக்கூடிய தொழுகையில் ஓத வேண்டிய விஷயம் இல்ல, மௌனமா ஓதும் போது நீங்க ஓதுங்கன்னு சொன்னீங்கன்னு கேட்டால், ரெண்டு பேரும் சொன்ன தலீல்களை, ரெண்டு பேரும் சொன்ன ஆதாரங்களை சேர்த்து அமுல்படுத்துவதற்காக இந்த செய்தியை சொன்னோம் என்று சொல்றாங்க. இதுல ராஜிஹ் மர்ஜூஹ், ராஜிஹ் என்றால் வெயிட் கூடியது, மர்ஜூஹ் என்றால் வெயிட் குறைந்தது.